حمدا طيبا كثيرا الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأنبياء والمرسلين وعلى آله كلهم وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الرسول ليس لكم فيه ما يتم خبير ونافع للناس يكون ما أخبر المفعول فيسأل ما لا يفيكم إنما يريد الشيطان يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر صدق الله العلي العظيم. அளவற்றாலும் நிகழ்ச்ச நல்வழியுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரால் தோன்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உரையாற்றுவதற்கு அழைப்பதற்கு முன்னாலே சொல்லப்பட்டு விட்டது. விளையாட்டு என்பது இஸ்லாத்தில் கூடுமா? விளையாட்டை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? விளையாட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் உண்டா என்பது போன்ற கேள்விகள் எழுப்பப்படும். அதற்கு தாங்கள் சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற முறையிலேயே அழைக்கப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, விளையாட்டு என்பது அதை புரியாத மக்களுக்கு இது ஒரு வீண் விளையாட்டு. விளையாட்டை பற்றி உண்டான நோக்கங்கள், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் எதையுமே தெரியாத மக்களுக்கு இது ஒரு வீண் விளையாட்டு தான். ஒவ்வொரு விளையாட்டையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு விளையாட்டிலும் ஒவ்வொரு விதமான நுட்பங்கள் இருக்கிறது. சும்மா வெறுமனே டயத்தை கடிப்பதற்காக, நேரத்தை போக்குவதற்காக விளையாடப்படுவதற்கல்ல விளையாட்டு. ஒவ்வொரு விளையாட்டையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு விளையாட்டிலும் நுட்பம் இருக்கிறது. உதாரணமாக நம்முடைய சங்கத்து பிள்ளைகள் எல்லாம் கொட்டும் வெயில் அருமையாக விளையாடினார்கள். துடுப்பாட்டம், ஆங்கிலத்தில் கிரிக்கெட் என்று சொல்லுவார்கள். இந்த துடுப்பாட்டம் ஆடினார்களே, இந்த துடுப்பாட்டத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்ன? அருமையானவர்களே, துடுப்பாட்டத்தின் மூலமாக அவர் நாள் முழுவதும் உடற்பயிற்சி செய்தாலும் செய்ய முடியாத அளவிற்கு அவருடைய உடத்தில் பலம் பெறுகிறது. எல்லா வகையான முறையிலும் மட்டையை வீசக்கூடிய அந்த வீச்சாளரும் சரி, பந்துகளை வீசக்கூடிய பந்து வீச்சாளரும் சரி, அந்த பந்துகளை தடுக்கக்கூடிய தடுப்பாளர்களும் சரி, எல்லா வகையான முறையிலும் அவர்களுக்கு முழு உடற்பயிற்சி கிடைக்கின்றது. இது விளையாட்டை கொண்டு. இந்த விளையாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பனை என்ன? அருமையானவர்களே, இந்த விளையாட்டின் மூலம் ஒரு ஒற்றுமை கிடைக்கிறது. இந்த துடுப்பாட்டத்தை ஒருவர் இருவரால் விளையாட முடியாது. குறைந்தபட்சம் 11 நபர்களால் ஒன்று கூடி ஒரு குழுவை அமைத்து நாம் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய இந்த விளையாட்டு குழுவை எப்படியேனும் வெற்றி சேர்க்க வேண்டும், வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு ஒருமைப்பாட்டை வளர்க்கிறார்கள். இந்த துடுப்பாட்டத்தில் யாரும் நான் தனித்து செயல்படுவேன், என்னால் தான் இந்த விளையாட்டு முடிந்தது என்று எவரும் சொல்ல முடியாது. நான் மட்டையை வீசினேன், அதனால் தான் நம்முடைய டீம் உயர்ந்தது. நான் பந்தை சிறப்பாக வீசினேன், அதனால் தான் நம்முடைய டீம் உயர்ந்தது. நான் பந்தை அழகான முறையில் தடுத்தேன், அதனால் தான் டீம் உயர்ந்தது என்று எவரும் சொல்ல முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையை கடைபிடித்து நிச்சயப்படுகிறது விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு தான் துடுப்பாட்டம், இல்லைங்களா? அப்ப இந்த துடுப்பாட்டத்தின் மூலமாக, இந்த கிரிக்கெட்டின் மூலமாக ஒரு ஒற்றுமையை கொடுக்கிறது, ஒரு உடல் பலத்தை கொடுக்கிறது. இது மாத்திரமல்ல, ஒரு உள்ள வலிமையும் கொடுக்கிறது. உள்ள தளவில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் விளையாட்டில் என்பது. விளையாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அணியும் இதுவரையிலும் ஜெயித்துக் கொண்டே இருந்த சரித்திரமும் அல்ல, தோற்றுக் கொண்டே இருந்த சரித்திரமும் அல்ல. விளையாட்டு என்பது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தரக்கூடியது. வாழ்க்கையில் வெற்றி ஏற்படலாம், தோல்வியும் ஏற்படலாம்.
ஆச்சரியப்படலாம். ஒரு மனிதனுக்கு இதுவரை நான் வெற்றி நோக்கியே சென்று கொண்டிருந்தேன் என்று எவரும் கூற முடியாது. அப்ப இந்த விளையாட்டு என்பது நம்முடைய வாழ்க்கையை உணர்த்தி காட்டுகிறது. விளையாட்டில் எப்படி வெற்றியும் தோல்வியும் கிடைக்குமோ அதே போன்றுதான் வாழ்க்கையிலும் வெற்றியும் தோல்வியும் கிடைக்கும். விளையாட்டில் கிடைக்கக்கூடிய தோல்விகளை சந்திக்கிற மனிதனுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தோல்விகளை சந்திப்பது மிகப்பெரிய காரியம் அல்ல. அதற்கு அடுத்தபடியாக சதுரங்கம் விளையாடுவார்கள். ஆங்கிலத்தில் செஸ் என்று சொல்வார்கள். இந்த சதுரங்க விளையாட்டில் கிடைக்கக்கூடிய நுட்பம் என்ன தெரியுங்களா? சுபஹானல்லாஹ், உலகத்திலேயே இந்த சதுரங்க போட்டியை போன்று ஒரு அற்புதமான போட்டியை எவரும் காண முடியாது. இந்த போட்டியில் உடலுக்கு எந்த ஒரு வலிமையும் கிடையாது, உடல் சார்ந்த எந்த ஒரு உடற்பயிற்சியும் கிடையாது. 2 விரலுக்கு மட்டும்தான் வேலை. ஆனால் இந்த 2 விரலுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய இந்த வேலை சுபஹானல்லாஹ் அந்த மனிதனை மிக சிறந்த ஒரு அறிவாளியாக ஆக்குகிறது. சதுரங்க ஆட்டம் செஸ்ஸை காய் அமர்த்துகிறோமே, எதை கொண்டு அமர்த்துகிறோம்? மூளையை கொண்டு அமர்த்துகிறோம். நாம் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு மூளைக்கு ஒரு அற்புதமான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது, ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கிறது. வெறுமனே விளையாட முடியாது. சதுரங்காட்டம் எல்லாரும் செய்ய முடியாது, விளையாட முடியாது. அதுல ஒவ்வொரு நுட்பம் இருக்கிறது. சிப்பாயை வச்சு அடிச்சிருவாங்களா? அவை எல்லாரும் என்ன செய்வாரு? ஆலோசனை செஞ்சு யோசனை செய்து நம்முடைய காய் எப்படியும் விழுந்துவிடக் கூடாது என்பதில் குறியாக இருப்பார். இந்த விளையாட்டின் மூலம் கிடைக்கக்கூடியது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தோல்விகள் வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொள்ள முடியும். ஏன்? இதன் மூலமாக அவருக்கு நிறைய அறிவாற்றல் வளரும். 2 விரலுக்கு தான் வேலை. இந்த 2 விரலுடைய வேலையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு மிக சிறந்த ஒரு நுண்ணறிவாற்றல், சாதாரண கிடையாது, நுண்ணறிவாற்றல். எல்லாரும் விளையாட முடியாது சதுரங்காட்டம். அதே போல இந்த சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யுங்க, பல்லாங்குழி விளையாடுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கிராமத்துல பார்த்தா சொன்னா குழி பிடிச்சா மண்ணில் குழி பிடிச்சு விளையாடுவாங்க. இந்த பல்லாங்குழி இருக்கிறத அற்புதமான குணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு குணம் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த பல்லாங்குழி விளையாட்டு. இது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படல, வெளிநாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட விளையாட்டு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாடு முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் விளையாடப்படுகிறது. நான் சொன்ன இந்த 3 விளையாட்டுகளும் உலகம் முழுவதும் விளையாடப்படுகிறது. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அசத்து இவ்வளவு பெருசா பேசுறீங்களே, ரசூல் விளையாண்டாங்களா? ரசூல் விளையாட்டு விளையாண்டாங்களா? ரசூல் சொல்லித்தரவங்களுக்கு செய்யலாமா? கடமையானவர்களே, ரசூலுல்லாஹ் காலத்துல தீனை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்லாம இந்த தீனை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்லாத இந்த நிலைமைக்கு மத்தியிலும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் விளையாட்டு நடந்தது புகாரி செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியுங்களா? ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னா அவருடைய மனைவிட்ட ஒரு வேண்டுதல் கேட்டாங்க, நம்ம ஊர்ல போட்டி நடக்குது, இந்த போட்டியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடத்தப்பட்ட விளையாட்டு நம்ம ஏதாவது அதிகமா கிடையாது. இந்த விளையாட்டை ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய கையை அப்ப இஸ்லாத்தில் விளையாட்டு இருக்கிறது. அதே போல இந்த காஞ்சிராடு செல்வார் இல்லையா, தப்பு அடிக்கிறது, இந்த தப்பு நடந்திருக்கிறது. ஏன் இந்த தப்பு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடுவாங்க. பார்த்து ரசிப்பார்கள். ஈது பெருநாள் சமயத்துல ஒரு பெண்மணி கேட்டாங்களா, யார சொல்லலாம், இந்த பிள்ளைகள் தங்களுக்கு முன்னால் தப்படிக்கிறார்களே, இது நியாயமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்தை செய்கிறார்கள், விட்டு விடுங்கள், இன்றைய தினம் ஆனந்தமான தினம். நமக்கு ஈது பெருநாள் என்பது நமக்கு ஆனந்தமான தினம், மகிழ்ச்சிகரமான தினம். இந்த மகிழ்ச்சிகரமான தினத்திலே அவர் விளையாடட்டும். புகாரி செய்திகளை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இல்லைங்களா? அப்ப எல்லா வகையிலும் இஸ்லாம் விளையாட்டை ஆதரிக்கிறது. எப்பொழுது இருக்கு தெரியுமா? அதை எப்பொழுது பணங்காசு வைத்து சூதாட்டமாக ஆடுகிறோமோ
அப்பொழுது இஸ்லாம் தடுக்கிறது, குர்ஆன் மறுக்கிறது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, மைசிர் அப்படின்னு சொன்னா சூதாட்டம். இந்த ஆட்டத்திற்கு இஸ்லாத்தில் எந்த விதமான பங்குமே கிடையாது. இஸ்லாம் முழுக்க முழுக்க தடுக்கிறது. இதுக்கு நம்ம ஒத்துக்கலாம். அப்ப உடற்பயிற்சி என்ற முறையில் விளையாடக்கூடிய அனைத்து விளையாட்டையும் இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. இஸ்லாம் ஒருபோதும் மறுத்தது கிடையாது என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹ்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வரவேற்புரையாற்ற தம்பி அப்துல் ஹபீஸ் நமது ஊர் ஜமாத் செயலாளர் அவர்களை வந்து வரவேற்புரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். நமது உஸ்வத்தனாசனா முஸ்லிம் இளைஞர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நடைபெறும் விளையாட்டு விழாவுக்கு வருகையிலிருந்து அனைத்து ஜமாத்தார்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதேபோல் உஸ்வத்தனாசனா இளைஞர் முன்னேற்ற சங்கத்தின் வாலிபர்கள், நிர்வாகஸ்தர்கள், அதேபோல் மதரசா பள்ளி மாணவ மாணவியர்கள், இன்னும் நமது தோழமை ஜமாத்தை சேர்ந்த ஜமாத் தலைவர் மற்றும் நிர்வாகஸ்தர்கள், அதேபோல் சங்கத்து வாலிபர்கள் வந்து கலந்து சிறைப்பட்டு தந்து கொண்டிருக்கும் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் இதேபோல் என்றும் வருடா வருடம் இந்த விளையாட்டு விழா சீரும் சிறப்பாக நடத்தவும் வாழ்த்துகிறேன். அதேபோல் இவ்விழாவை சீரும் சிறப்புமாக மிக அழகாக செவ்வனே கடும் முயற்சி செய்து நடத்தி கொண்டிருக்கும் சங்கத்து வாலிப நண்பர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் விழா சீரும் சிறப்புமாக நடாத்தி முடித்து தந்துள்ள வல்ல இறைவனையும் துஆ செய்த வண்ணம் நன்றி கூறு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகைக்கு பின்பு இவ்விழாவின் நிகழ்ச்சிகள் தொடரும் என்பதை அன்புடன் கூறிக்கொள்கின்றேன். தொழுகைக்கு பின்பு சிறப்புரையாற்ற நமது ஊருக்கு வருகை தரவுள்ள நமது பக்கத்து ஊரை சேர்ந்த ஹாபி மௌலானா மௌலவி தக்பீர் முகமது ஆரிஃப் அவர்கள்
வண்ண மலர் கூட அறியாத மென்மை சொல்லில் நவினாத பகை வென்ற துண்மை வண்ண மலர் கூட அறியாத மென்மை சொல்லில் நவினாத பகை வென்ற துண்மை அன்னழுக்குவமானம் இங்கொன்று ஏது அன்னழுக்குவமானம் இங்கொன்று ஏது ஆண்டவன் திருத்தூதர் அவரல்லவா ஓ வெண்ணிலா ஓ வெண்ணிலா உந்தன் ஒளி எங்கள் நபி தந்ததா ஓ வெண்ணிலா உலகம் உருவாக அவர்தானே மூலம் உலகம் எல்லாமே அவர் தந்த ஞானம் உலகம் உருவாக அவர்தானே மூலம் உலகம் எல்லாமே அவர் தந்த ஞானம் இறைவன் கொடையாக நமக்கென்று தந்தான் இறைவன் கொடையாக நமக்கென்று தந்தான் இளங்கும் நம் ஜீவன் அவரல்லவா ஓ வெண்ணிலா ஓ வெண்ணிலா உந்தன் ஒளி எங்கள் நபி தந்ததா ஓ வெண்ணிலா. நினைத்திருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக உஸ்வத்துல் ஹஸனா என்று சொல்லக்கூடிய நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே குறைந்தது 3 இடங்களில் உஸ்வத்துல் ஹஸனா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அந்த அடிப்படையில் அழகான பெயரை தாங்கி இருக்கக்கூடிய கணியத்திற்குரிய வாலிப நண்பர்கள் இந்த சிறப்பான விழாவை நடத்துகின்றார்கள். அருமையானவர்களே, சுருக்கமாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லி வாலிபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன, அந்த மரியாதையை நாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கின்றோம், காப்பாற்றுகின்றோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு வாலிப நண்பர்களுக்கு உள்ளது என்பதை சுருக்கமாக சொல்லுவோமேயானால், உஹது என்று சொல்லக்கூடிய போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 56ஆம் வயதில் ரசூலுல்லாஹ்வுக்கு 56 வயசு நடக்குது. அந்த 56 வயசுல உஹது என்று சொல்லக்கூடிய போர் ஹிஜ்ரி 3ஆம் வருடம் நடக்குது. இந்த போர்ல நம்ம அடிக்கடி கேட்ட நிகழ்ச்சி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு சொல்லு மீறப்படுது. மீறப்பட்டதுனால சில கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுது சஹாபாக்களுக்கு. எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பற்கள் உடைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் மாட்டியிருந்த அந்த போர் கவசத்துடைய கம்பிகள் 2 கண்ணங்களிலும் குத்தி 2 கண்ணங்களிலும் ரத்தம் வடித்து ஓடுகின்றது என்பது ஹதீஸை பார்க்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த தலை கவசத்தை மாட்டிக்கிட்டு எல்லா சஹாபாக்களும் அரண்டு விரண்டு அப்படியே அமளி துமளியா ஓடும் பொழுது, இஸ்லாமிய மக்களே, ரசூலுல்லாஹ் நான் இங்கே இருக்க, இங்க வாங்கன்னு கூப்பிடுறார். ரசூல் தலை கவசத்தை மாட்டியிருந்தனால சில சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அடையாளம் தெரியுது, சில பேருக்கு தெரியல. அப்படி இருந்து பல சஹாபாக்கள் கேள்விப்பட்டு ஓடி வந்து ரசூலுல்லாஹ் சுற்றி அரணாக நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கன்னங்கள்ல ரத்தம் ஓடுது, பற்கள் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த கஷ்டத்துல ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தாங்க. சுற்றி நிற்கக்கூடிய சஹாபாக்களை முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி, வாலிப சஹாபி, இளவட்ட சஹாபி, அதே போல சில பேர்கள் இருக்கின்றார்கள். பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாலிபர்களா இருந்துகிட்டு நீங்க எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நபியுடைய கன்னத்துல ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுடைய வேதனை தாங்க முடியாம அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. குறிப்பாக வாலிப சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாலிப சஹாபாக்களே, நீங்கள்லாம் துடிப்பான சஹாபாக்கள் இருக்கும் பொழுது உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு நபியுடைய ரத்தத்துல
நபியுடைய கண்ணத்துல ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு நீங்க விட்டு விட்டீங்களப்பா என்பதாக சொல்லும் பொழுது அருமையான பெரியவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிச்சான் ரசூலுல்லாஹ்வை வாலிபர்கள் அப்படி சொல்லாதே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிச்ச தஃசீர்ல வருது, வாலிபர்களை அப்படி சொல்லாதீர்கள் ரசூலுல்லாஹ்வே. வாலிபர்கள் தான் ஒரு ஊருடைய ஒரு நாட்டுடைய முதுகெலும்புகள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அதனாலதான் பாருங்க, நம்ம பெரிய ஆட்கள் கூட பாருங்க, யாருமே கிழவனாகிறதுக்கு ஆசைப்படுறதே இல்லை. கிழவனாகிறது கூட பெருமையா சொல்லிக்கிறது, நான் 40 வருஷமா டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு, 40 வருஷமா டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன், 30 வருஷமா டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, அதாவது வயது முதிர்வை காண்பிப்பதற்கு வெட்கப்படக்கூடிய சூழ்நிலையில எல்லோருமே வாலிபர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நேரடியா சொல்லலாம், வாலிபர்களை ரசூலுல்லாஹ்வே அந்த வாலிபர்களை திட்டாதீர்கள் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு அருமையானவர்களே, வாலிபர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியை கொடுத்திருக்கின்றான். அந்த வாலிபர்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக, அல்லாஹ்வுடைய சொல்படி நடக்கக்கூடிய வாலிபர்களாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி, மறு உலகத்திலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி. அப்படி வாலிப பருவத்திலும் நல்லவர்களாக இருந்தவர்கள், வாலிப பருவத்திலும் உண்மையானவர்களாக இருந்தவர்கள், வயதான பருவத்திலும் நிம்மதியாக உலகத்தில் வாழும் பொழுதே நிம்மதியாக வாழக்கூடிய நிகழ்ச்சியை கண்கூடாக பார்க்கிறோம். இதுதான் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்னார், வாலிபர்களை பார்த்து கனவு காணுங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்துல் கலாம் ஜனாதிபதி சொன்னாரு, வாலிபர்களே கனவு காணுங்கள். கனவு காணுங்கன்னா திட்டம் போடுங்கள், அந்த திட்டத்தின்படி செயல்படுங்கள். அந்த திட்டத்தின்படி செயல்படுவீர்களே ஆனால் எங்கள் உலகத்தில் உயர்வீர்கள் என்பதை வாலிபர்களை பார்த்து குறிப்பாக அப்துல் கலாம் சொன்னார். அம்மாவுக்கு கனவு காணுமா? அம்மாவுடைய கனவு நம்ம அடிக்கடி பார்க்கறது என்ன? எப்படி சொன்னா, காலையில 10 வயசு பையன் அம்மா தூங்கி எதிர்த்து 8 மணிக்கு 7 மணி இருக்கு எதிர்த்து, நம்ம ஊர்ல சொல்ல, நம்ம ஊருக்கு முறையெல்லாம் பஜருக்கு எதிர்த்துவாங்க, அது அவங்க வீட்டுக்கு தெரியும். இருந்தாலும் 7 மணிக்கு அம்மா எதிர்த்து பண்ணி போன்னு எழுப்புது அவனை, 10 வயசு பையனை. பக்கத்துல அத்தா படுத்திருக்காரு. இவன் என்ன செஞ்சான், எதிர்த்தவன் வேகமா அம்மா எலி போட்ட உடனே வேகமா உள்ள தும்பு போனான். அம்மா எதிர்த்தா 7 மணிக்கு, இவனை எழுப்புறது 7:15, எதிர்த்தா பள்ளிக்கு போடா அப்படின்னு. அவன் எந்திரிச்சவன் என்ன செஞ்சான், ஒண்ணுமே செய்யாம வேகமா உள்ள போய் பெரிய உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு வந்தான். தூக்கிட்டு வேகமா வந்த உடனே அம்மாவுக்கு கலங்கி போச்சு, அத்தாவை அடிச்சு கொல்ல போறானோ அப்படின்னு. அத்தாவை அடிச்சு கொல்ல போறானோ, பெரிய உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அரண்டு போய் ஓடியாரு. ஓடியாரு அம்மா கட்டினத்துல அத்தா முடிச்சாரு. எத்தனை மணிக்கு அத்தா முடிக்கிறது? 7:15. அத்தா முடிக்கிறது அது நம்ம நினைக்கூடாது, நம்ம எல்லாருமே பட்சம் தொழுகையாளித விடாம தொழக்கூடியவர்கள். இருந்தாலும் சொல்றேன், எழுசுறாரு 7 அத்தா எழுசுற முடிச்சு பாக்குறாரு, பெரிய உருட்டு கட்டையோட 10 வயசு பையன் பெரிய கட்டையோட வர்றான். அம்மா கத்த, இவர் முடிச்சு பார்க்க, அவன் உருட்டு கட்டையோட வந்த உடனே உண்மையை நம்ம கொல்ல போறான்னு சொல்லிட்டு அப்பதான் சொன்னா, இல்லத்தா கனவுல பாம்பு ஒண்ணு ஓடி அடிச்சு அடிக்க வந்தேன் அப்படின்னு. கனவுல பாம்பு பாதிக்கிற ஓடி அடிச்சு அடிக்கத்தான் கட்டை தூக்கி ஓடியாந்தேன் அப்படின்னு. இப்படி கனவு எல்லாருடைய வாழ்க்கை நடக்கக்கூடியது. ஆனா அப்துல் கலாம் சொன்ன கனவு என்பதற்கு அவரே விளக்க சொன்னாரு. கனவு சொன்னா திட்டம், பகலில் மனசுல திட்டம் போடுங்க, அந்த திட்டத்தின்படி செயல்படுங்க. அது நிச்சயமாக இந்த உலகத்திலும் மட்டுமல்ல மறு உலகத்திலும் உங்களுக்கு செழிப்பை தரும் என்று சொல்லக்கூடிய அருமையான வாலிபர்களுக்கு சொன்ன அறிவுரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் வாலிபர்களை உயர்த்துகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப பருவத்தில் செய்த பல காரியங்களை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் உறுதியாக பேணி, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், குறிப்பாக வாலிப நண்பர்களே, சங்கத்துடைய சங்கத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு கோரிக்கை. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு முழு அரணாக துபாயிலிருந்து இதுக்காக லீவ் போட்டுவது உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர் அபு அவர்களுக்கும் ஒரு முழுமையான கோரிக்கை. ஜமாத்துக்கு தெரியாம உள்ளுக்குள்ள விளையாட்டு வச்சு படி சொல்றது பெருசு இல்ல. ஜமாத்துக்கு தெரியாம யாருமே பார்க்கல. யாரா பார்த்தீங்களா, நசீர் ரூபா நான் வாலிபால் விளையாட போனோம், அவ்வளவுதான்.
10 விளையாட்டுகள்லாம் தெரியாது. ஜமாத் தலைவர்கள் எதுக்குமே வரல, செக்ரட்டரி எதுக்குமே வரல. போன தெளிக்குவாப்ல அவ்வளவு முடிஞ்சு வச்சு. ஆக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துக்கு ஒரு துஆவோட போட்டி வைங்க. மேடையில வச்சு ஜமாத் முன்னால பரிசுகளும் பெருசல்ல ஒரே ஒரு அத்தையார் சங்கத்து இளைஞர்கள் எல்லோருமே ஒரு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் அத்தையார், அதுக்கு அடுத்த வருஷம் குனூத், அடுத்த வருஷம் வந்து துஆ, இப்படி ஒரு போட்டியை மேடையில வச்சு அதுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம மார்க் போடுவோம். மார்க் போட்டு அதுக்கு